இந்த முறை வர எலெக்ஷன்ல உனக்கு சீட்டு கொடுக்க கட்சி மேலிடத்துக்கு விருப்பம் இல்லை கர்ணா. தங்கப்பாண்டிய விஷயத்துல நீதான் எல்லாத்தையும் புத்திசாலித்தனமா திட்டம் போட்டு செஞ்சேன்னு தலைவர் நம்பினால தான் உனக்கு சீட்டு கொடுக்க ஒத்துக்கிட்டார். அவன் பேசுறத பார்த்தா மனசு மாறுற மாதிரியே தெரியலையா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த தொகுதியில தமிழை நிக்க வச்சா நாம ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவனை எவ்வளவு சீக்கிரம் வழிக்கு கொண்டு வரையோ அவ்வளோ உனக்கு நல்லது. இல்லைனா சீட்டு தமிழரசனுக்கு தான். ராத்திரி பகல்னு தூக்கம் இல்லாம 5 வருஷமா நான் எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம் எங்கிருந்த வந்து அந்த புறம்போக்கு தட்டிட்டு போக பார்க்குறான். அரசியல்னா மக்களுக்கு நல்லது செஞ்சா போதும், தலைவன் ஆயிடலான்னு நினைக்கிறான். இது சகுனிகளும் சாணக்கியங்களும் ஆடுற ஆட்டம்னு நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். ஹலோ. இருக்காருண்ணே. நான் நல்லா இருக்கேண்ணே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ணி சௌக்கியமாக இருக்காங்களா? இதோ கொடுக்குறேண்ணே. தங்கபாண்டியண்ண பேசுகிறாரு. சொல்லுங்க பாண்டி. சரி வரேன். என்னம்மா? முக்கியமான விஷயம் பேசணும்னு உடனே வர சொல்றேன். வாங்க 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 வாங்க. காசி அண்ணே, நீ வெளியேறு, நான் கூப்பிடுதேன். சரிண்ணே. இது கவுன்சிலரு அன்பழகன். என்ன சாப்பிடுதிய? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன விஷயம் பாண்டியன் அவசரமாக அவர் சொன்னீங்க? உட்கார் தம்பி. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன்னு. அந்த தமிழரசன் பின்னாடி நீங்கள் இருக்குதீன்னு நினச்சதுனால தான் இத்தனை நாளாக அவன் மேலே கை வைக்காமல் அமைதியாக இருந்தேன். அவனை வளர்த்து விட்டது தான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்பவும் ஒன்றும் மோசம் போகல. நான் ஒரு ஐடியா சொல்லுதேன், அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் நம்ம தொகுதியோட அடுத்த எம்எல்ஏ. என்ன சொல்லுதிய? புரிகிற மாதிரி சொல்லுங்க. உங்கள் கட்சி தலைவர்கள்ட்ட பேசி தமிழரசனுக்கே அந்த எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுங்க. அவன் எலெக்ஷனில் ஜெயிக்க நீங்களும் நெசமாகவே முழு மனசாக வேலை பாருங்க. எலெக்ஷனுக்கு முந்தி அந்த பயிரை நான் போட்டு தள்ளிடுவேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தமிழரசன் செத்ததும் அந்த எம்எல்ஏ சீட்டு உங்கள் கைக்கு வர அப்படி பார்த்துக்கிட வேண்டியது மட்டும்தான். என்னை எம்எல்ஏ ஆக்குறது உங்கள் லட்சியமாக இருக்காது, எனக்கு நல்லா தெரியும். பதிலுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த அரசியல் வியாபாரத்தில் நம்ம 2 பக்கமும் லாபம் வரணுங்கிறது என்னோட கணக்கு. என் மேலே கோர்ட்டில் இருக்கிற கேஸுங்க ஒன்றும் இல்லாமல் போகணும்னா முக்கிய சாட்சியான தியாகு சாவணும். தியாகு எப்போ எங்கே வரணும்னு சொல்லுங்கள், அனுப்பி வைக்கிறேன். சரிண்ணே, ரொம்ப பெருசாக செஞ்சிடலாண்ணே. சரிண்ணே, நான் வரேன். அனைத்து பிரச்சனைகளையும் சுமூகமாக பேசி தீர்த்துக் கொள்வதென்று முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். சீன பயணத்தை முடித்துக் எனக்கு எம்எல்ஏ போஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வர 24ஆம் தேதி நடக்கிற கூட்டத்தில் முறைப்படி அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் என்னோட அதிர்ஷ்டம். என்ன கல்யாணம் பண்ணதுனால தான் உங்களுக்கு எம்எல்ஏ சீட் கிடைச்சிருக்கு. நீ எவ்வளோ லக்கின்னு பார்த்துக்கோ. சற்று முன் கிடைத்த செய்தி, முன்னாள் அமைச்சர் தங்கபாண்டியன் செய்த ஊழல் மற்றும் அராஜகங்களை தக்க ஆதாரத்துடன் வெளி உலகிற்கு கொண்டு வந்த அவரது உதவியாளர் தியாகு என்கிற தியாகராஜன் நேற்று நள்ளிரவு ஏற்பட்ட சாலை விபத்து ஒன்றில் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். அவர் மது அருந்துவிட்டு காரை ஓட்டியது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மறைந்த தியாகுவிற்கு மனைவியும் ஒரு மகனும் உள்ளனர். முன்னாள் அமைச்சர் தங்கபாண்டியன் குறித்த தனது வாக்குமூலத்தின் மூலமாக தமிழக அரசியலில் சொல்லு தமிழ், விஷயத்தை கேள்விப்பட்டியா?
இது பிளான் பண்ணி பண்ண கொள்ளண்ணே. எப்படி சொல்ற? என்னன்னு எப்படி கேட்குறீங்க? உங்களுக்கு தோணலையா? உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? நிச்சயமா தங்கபாண்டி தானே செஞ்சிருப்பான். தங்கபாண்டியன் செஞ்சானா? ஏன் இதில் உனக்கு பங்கு இல்லையா? நான் ஆரம்பத்திலே தெளிவாக சொன்னேன், உனக்கும் தங்கபாண்டிக்கும் நடக்கிற பிரச்சனையில் தியாகுவை இழுக்காதுன்னு. ஆனால் நீ கேட்கல. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒரு விதத்தில் உன் பிளானுக்கு ஒத்துக்கிட்ட நானும் தான் தியாகுவோட சாவுக்கு காரணம். இங்கே யாரும் இன்னசென்ட் கிடையாது தமிழ். எல்லாரும் ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து தான் எல்லாத்தையும் செய்கிறோம், தியாகு உட்பட. நியூஸில் சொல்கிற மாதிரி தியாகு மரணத்தை நான் ஒரு ஆக்சிடென்ட் எடுத்துக்கிட்டேன். நீ அப்படி எடுத்துக்கோ. ஹலோ, லைனில் இருக்கியா தமிழ்? இருக்கேண்ணே. வாழ்க்கையில் சில சமயம் உண்மையை விட பொய்யை நம்பினாதான் குற்ற உணர்ச்சி இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் தமிழ். தியாகு மரணமும் அப்படிதான். அதை விட கட்சி ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது ஃபோன் வந்துச்சா? வந்துச்சுண்ணே. 24ஆம் தேதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் வச்சுருக்காங்க. கூட்டத்தை ரொம்ப பெருசாக செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ், இனிமே உன் சிந்தனை செயல் எல்லாமே எலெக்ஷனை பற்றி தான் இருக்கணும். கிடைச்ச இந்த நல்ல வாய்ப்பை நழுவ விட்டுறாத. சரிண்ணே. தியாகு வீட்டில் சந்திப்போம். குழப்பிக்காம வேலையை பாரு. என்ன சொன்னாரு? அவர் பேசுகிற விதமே சரியில்லை. தியாகு இறந்ததுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி பேசுகிறாரு. அவர் இறந்தது இவருக்கு கொஞ்சம் கூட அதிர்ச்சியாக இல்லை. ஏதோ ஏற்கனவே எதிர்பார்த்த விஷயம் நடந்த மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணி தியாகு சாவை நியாயப்படுத்துகிறார். என்ன யோசிக்கிறீங்க? தியாகு தலைமறைவாக இருந்த இடம் எனக்கும் கருணானனுக்கு மட்டும் தான் தெரியும். அதை நான் வேறு யார்கிட்டையும் சொல்லலை. ஏதோ ரொம்ப தப்பாக இருக்கு. உன்னை நான் எதுக்காக தமிழரசன்ற வேலைக்கு சேர்த்து விட்டேன்? நீ நம்ம ஜாதிக்கார பைய, அதனால் விசுவாசமாக இருப்பேன்னு நான் நினச்சது தப்பா? இல்லைண்ணே. தமிழ் எலெக்ஷனில் நிற்க பிளான் பண்ணுறாங்கிறத எனக்கு ஏன் தெரியப்படுத்தலை? அவர் அப்படி ஒரு ஐடியாவில் இருக்கிறதே யாருக்கும் தெரியாதுண்ணே. தெரியாதுன்னு சொல்றதுக்கடா மாசம் மாசம் என்கிட்ட பணம் வாங்கிட்டு போறேன். இதனால தான்டா நம்ம ஜாதிக்கார பசங்க முன்னேறாம இருக்கீங்க. தியாகு செத்துட்டான், அதாவது தெரியுமா உனக்கு? நியூஸில் பார்த்தேண்ணே, ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதா சொன்னாங்க. நியூஸ்ல எதை சொன்னாலும் நம்புங்களாடா? நடந்தது கொலை, செஞ்சது வேற யாரும் இல்லை, அந்த பய தமிழரசன். முதல்ல என்கிட்ட இருந்து எம்எல்ஏ சீட்டை பிடுங்கினா, இப்போ நம்ம ஜாதிக்கார பயல பலி கொடுத்து அவன் பரிதாபத்தை சம்பாரிச்சிட்டான். பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க? தங்கபாண்டி தான் தன்னை கேஸ்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக தியாகுவை கொன்னுட்டான்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு அவன் தான் நினச்சதை சாதிச்சுட்டு போயிடலான்னு நினைக்கிறான். நான் அவனை விட மாட்டேன். நாம் யாருன்னு அவனுக்கு புரிய வைக்கிறேன். அதுக்கு உன் உதவி எனக்கு தேவை. நான் போட்ட சோத்துக்கும் நம்ம இனத்துக்கும் உன் விசுவாசத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு சக்தி. சொல்லுங்கண்ணே, நான் என்ன பண்ணணும்? வர 24ஆம் தேதி தமிழரசனை வேட்பாளனை அறிமுகம் செய்ய போகிற கூட்டம் நடக்க போகுது. அதுதான் அவன் கலந்துக்கு போகிற முதலும் கடைசியுமான கூட்டமாக இருக்கணும். தமிழ் புத்திசாலி. அவனை எதிர்த்து நின்று அழிக்கிறத விட கூட நின்று முடிக்கிறது தான் புத்திசாலி தான். ஆனால் தங்கப்பாண்டியன் வேற மாதிரி யோசிக்கிறான். மீட்டிங் முடியும் போது தமிழரசனை வெட்டி சாய்க்கிறதுக்காக தங்கப்பாண்டியோட ஆட்கள் 20 பேர் அந்த கூட்டத்தில் கலந்துக்க போகிறாங்க. நீ தமிழரசன் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்க. ஒருவேளை தங்கப்பாண்டியன் ஆட்கள்கிட்டேருந்து அவன் தப்பிச்சிட்டானா ஒரே குத்தில் சாவுற மாதிரி நீ அவனை சொருகணும். சரிண்ணே. அவன் செத்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேருந்து நீ போகலாம். சரிண்ணே. ஒன்றும் பயப்படாத.
மீட்டிங் முடியும் போது தங்கப்பாண்டியனுடைய ஆட்கள் பவரை கட் பண்ணிடுவானுங்க. அந்த இடமே இருட்டாயிடும். கலவரத்தில் அவன் உயிரை காப்பாற்றிக்க தான் பார்ப்பானுங்க. உன்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க. இது வெறும் முன்பணம் தான். இந்த காரியத்தை மட்டும் நீ சரியாக பண்ணிட்டினா வெறும் பார் மட்டும் இல்லை, ரயில்வே ஸ்டேஷனுடைய பைக் பார்க்கையும் எடுத்துத்தரேன். சரிண்ணே. காலாட்டிக்கிட்டே சம்பாதிக்கலாம். எடுத்துக்க.